ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதே ப்ரீப்ராசஸர் எக்ஸாம்பிள்ஸ் கான்செப்ட் இருக்குது இல்லையா. ஸோ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அதோட பார்ட் 2 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீப்ராசஸர் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சி ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குவிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ செகண்ட் டைப்பாக நான் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து ஃபைல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருந்தேன் ப்ரீப்ராசஸர் டைரக்டிவ்ஸில் வந்து. ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபைல் இன்க்ளூஷன் அப்படிங்கிற இந்த மாதிரி ப்ரீப்ராசஸர் டைரக்டிவ்ஸ் கிட்ட நம்ம என்ன சொல்கிறோன்னா கம்பைலர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த மாதிரி சோர்ஸ் கோட் ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபைல்ஸை வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பைலருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் இன்க்ளூஷன். ஸோ இது ஒரு செகண்ட் டைப் ஆஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ என்ன ஆக்சுவலாக யூசர் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ண முடியும் அவங்க சோர்ஸ் கோடோட. என்னென்ன மாதிரி ஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஹெட்ரு ஃபைல்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபைல்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யூசர் டிஃபைன்டு ஃபைல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெடர் ஃபைல்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ டிஃபைன்டு ஃபைல்ஸ்ன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர்ஸ்லாம் எழுதி வச்சுட்டாங்க, அதை நம்ம ஜஸ்ட் இன்வோக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் printf ஃபங்க்ஷன், scanf ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ printf, scanf இது 2 ஃபங்க்ஷன்ஸும் எந்த ஃபைலில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா stdio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலில் டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த ஃபைலை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா include அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 2 ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ்க்கு இடையில் stdio.h அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நிறைய பேர் வந்து என்னென்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் எல்லோரும் அப்படியே வந்து எழுதி வந்திருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி printf அண்ட் scanf ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே அந்த ஃபைலில் தான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்போவுமே include stdio.h அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அதாவது எக்ஸ்டர்னலாக வேறு ஏதோ ஃபைலில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை நம்ம சோர்ஸ் கோட் ப்ரோக்ராமோடு கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபைல் இன்க்ளூஷன் டெக்னிக்கே நம்ம வர்றோம். ஸோ நான் ஒரு ப்ரோக்ராமர், நான் என்ன பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா வந்து அதே மாதிரி ஹெடர் ஃபைல்ஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை சம் ஸ்டாண்டர்ட் ஃபைல்ஸ் லைக் stdio.h இருக்கட்டும், இல்லை string.h அந்த ஹெடர் ஃபைலாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இதை நான் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து பண்ண முடியும். ஸோ இந்த stdio.h ஹெடர் ஃபைலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்து என்னென்ன பேசிக்காக நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோமோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது string.h ஹெடர் ஃபைலில் தான் இருக்கும். ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்ட்ரிங் ஏதாவது ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே string.h ஹெடர் ஃபைலில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸை எடுத்து நான் என் ஃபங்க்ஷனோட சேர்த்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் ப்ரோக்ராமோட சேர்த்து அப்படின்னா அந்த மாதிரி நான் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவேன்னா include அப்படிங்கிற இந்த ப்ரீப்ராசஸர் டைரக்டிவை யூஸ் பண்ணிவிட்டு 2 ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ்க்கு இடையில் அந்த ஃபைல் நேமை கொடுப்பேன். ஸோ stdio.h இல்லைனா வந்து string.h அப்படிங்கிற அந்த ஃபைல் நேமை கொடுப்பேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெடர் ஃபைல்ஸ் இல்லைனா ஸ்டாண்டர்ட் ஃபைல்ஸை எப்படி நம்ம ப்ரோக்ராமோட இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறதோட சின்டாக்ஸ். ஸோ செகண்ட் டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யூசர் டிஃபைன்டு ஃபைல்ஸ். அதாவது நானாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இன்னொரு ஃபைலில் வந்து சில பார்ட் ஆஃப் த கோடை வந்து தனியாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப பெரிய கோடாக எழுதுறீங்க, 2000 லைன்ஸ் கிட்ட போகுது, உங்களால் மேனேஜ் பண்ண முடியலை, காம்ப்ளெக்சிட்டியாக இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க, சங்க்ஸ் ஆஃப் கோடை நீங்கள் வந்து பிரிப்பீங்க. ஸோ இந்த செட் ஆஃப் கோடை வந்து இந்த ஃபைலில் வச்சுக்கலாம், இந்த செட் ஆஃப் கோடை வந்து இந்த ஃபைலில் வச்சுக்கலான்னு லார்ஜ் ப்ரோக்ராமை வந்து நீங்கள் ஸ்மால் பீசஸ் ஆஃப் கோடாக பிரிப்பீங்க. ஸோ அப்படி பிரித்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு 1000 ஃபைல்ஸ் வந்துடும். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும் இல்லையா. அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணுறது தான் நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுருக்க ஃபைல் தான் யூசர் டிஃபைன்டு ஃபைல்ஸ். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்கெங்கே இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். include டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபைல் நேமை நம்ம வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ்.
ஹெடர் ஃபைல்ஸ் அதாவது ப்ரீ டிஃபைன்டு ஃபைல்ஸை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஃபைல் நேம் .h அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுப்போம் ஹெடர் ஃபைல்ஸ். யூசர் டிஃபைன்டு ஃபைல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதே ஆஷ் இன்க்ளூட் ப்ரீப்ராசஸர் டைரக்டிவில் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைல் நேமை கொடுப்போம் .c ஃபார்மேட்டில் நம்ம கொடுப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸு யூசர் டிஃபைன்டு ஃபைல்ஸுக்கும் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைனாக இருக்கக்கூடிய ஃபைல்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஏன்னா அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா .hங்கிற இதில் தான் நம்ம எடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ .c ஃபார்மேட்டில் தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ஃபைல் நேம் .c அப்படின்னு சொல்லி வரும். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் இன்க்ளூஷன் செகண்ட் மெத்தட். ஸோ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனல் கம்பைலேஷன். கண்டிஷனல் கம்பைலேஷன்னா என்ன அப்படின்னா ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் டைரக்டிவ் தான். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பேஸ்ட் ஆன் கண்டிஷன் பொறுத்து. ஸோ கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு சில கேசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, அதே மேக்ரோஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கண்டிஷனல் கம்பைலேஷன் டைரக்டிவே வருது. அதாவது இப்போ நார்மலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த இஃப் பிளாக்ல என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இல்லைனா எல்ஸ் பிளாக்ல என்ன இருக்கோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருப்போம். இது வந்து நார்மலாக எழுதிருக்கக்கூடிய சோர்ஸ் கோடுக்கு. இதே வந்து நீங்கள் மேக்ரோஸ் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த மேக்ரோஸ்க்கு பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சில கோடு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி மேக்ரோஸ்க்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிஷனல் கம்பைலேஷன் டைரக்டிவ்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து என்ன 2 ப்ரீப்ராசஸர் டைரக்டிவ்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் இஃப் டெஃப்பும் ஆஷ் என்டிஃப்பும் வேணும். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கோட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ நான் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஷ் இஃப் டெஃப்பும் ஆஷ் என்டிஃப்பும் வேணும்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த கண்டிஷனல் கம்பைலேஷனுக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்பவும் போல் நம்மளோட மெயின் ஹெடர் ஃபைல், நான் செகண்ட் டைப் ஆஃப் டைரக்டிவ் சொன்னேன் இல்லையா, நான் என்ன பண்ணுறேன்னா என் ப்ரோக்ராமில் printf scanfலாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றின இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றின டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இந்த ஹெடர் ஃபைலில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ப்ரீ டிஃபைன்டு ஃபைலை நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் ஆஷ் இன்க்ளூட் ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே stdio.h அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ தேர்ட் டைப்புக்குள்ளே நம்ம வருவோம். இதை நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆஷ் டிஃபைன் நோ இன்புட்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு மேக்ரோவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா ஆஷ் டிஃபைன் ப்ரீப்ராசஸர் டைரக்டிவ் மூலியமாக, அப்புறம் அதுக்கு ஒரு நான் நேம் வந்து கொடுத்துருக்கேன் நோ இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேப்ஸில் வந்துருக்கு. இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நமக்கு வந்து கோடு அஸ் யூஷுவலாக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கம்பைலருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல இன்ட் a is equal to 0 ஏன்னு ஒரு வேரியபிளை நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் 0 அப்படிங்கிற வேல்யூ மூலிமா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் இஃப் டெஃப்னு இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ரீப்ராசஸர் டைரக்டிவோட மீனிங் என்ன அப்படிங்கிறதே நான் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ப்ரீப்ராசஸர் டைரக்டிவ்ஸ் அப்படிங்கிற வீடியோவில். ஸோ நீங்கள் அதில் போய் பாருங்கள், இல்லைனாலும் நீங்கள் நான் ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன். ஆஷ் இஃப் டெஃப் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட வேலை வந்து என்னென்னா ஆல்ரெடி இதுக்கு பக்கத்தில் என்ன மேக்ரோ நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த மேக்ரோ நேம் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும். சப்போஸ் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா உள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் இல்லை அப்படின்னா தான் எல்ஸ் பிளாக்குக்கு போகும். அப்புறம் ஆஷ் என்டிஃப்ங்கிறது என்ன பண்ணணும்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆர் எல் ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒன்று எக்ஸிக்யூட் ஆகிட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த இதை தான் வந்து அதில் எழுதியிருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆஷ் இஃப் டெஃப் ஆஷ் என்டெஃப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கண்டிஷனலாக வந்து நம்ம கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதை எதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேக்ரோஸில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என் கோடை வந்து ரன் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் a2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் டிஃபைன் நோ இன்புட், நான் எந்த வேல்யூமே கொடுக்கலையே. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நோ இன்புட் அப்படின்னு ஒரு மேக்ரோ டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல செக் பண்ணுறோம் இஃப் டெஃப் நோ இன்புட், அதாவது நோ இன்புட் அப்படிங்கிற அந்த மேக்ரோ வந்து ஆல்ரெடி டிஃபைன் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்குது. ஆமாம், நம்ம லைன் 3ல் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லவும் உள்ளே வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா a is equal to 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் ஆகும். ஸோ 2ங்கிற வேல்யூ 7 அசைன் ஆயிரும். எல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஆஷ் என்டிஃப், ஸோ இஃப் எக்ஸிக்யூட் ஆகி முடித்தோன்னே கடைசியில் எங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா இங்கே வந்து பிரிண்ட் ஆகுது வேல்யூ ஆஃப் a is அப்படின்னு சொல்லிட்டு ஏயோட வேல்யூ என்னது 2ன்னு சொல்லி வந்துச்சு இல்லையா, அதுதான் வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்
இஃப் கண்டிஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிஷனல் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேர் தான் கண்டிஷனல் கம்பைலேஷன் டைரக்டிவ்ஸ். ஸோ இஃப் டெஃப் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த மேக்ரோ டிஃபைன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி பார்க்கும். பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் உள்ள இஃப் டெஃப் பிளாக்ல என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். பண்ணலை அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிஷனை பேஸ் பண்ணி எந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் இதுக்கு வந்து கண்டிஷனல் கம்பைலேஷன் டைரக்டிவ் அப்படிங்கிற நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல நம்ம வந்து டிஃபைனே பண்ணலன்னு அர்த்தம். இப்போ நமக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா int a is equal to 0ன்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் ஆகிருக்கும். நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இஃப் டெஃப் நோ இன்புட், அதாவது நோ இன்புட் அப்படிங்கிற மேக்ரோ ஆல்ரெடி டிஃபைன் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்குது. இல்லை நம்ம டிஃபைன் பண்ணலை. அப்போ இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸ்க்கு வந்துடும். எல்ஸில் நம்ம என்ன கேட்குது, என்டர் ஏன்னு சொல்லி கேட்குது. ஸோ ஏயோட வேல்யூவை கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், 5ன்னு சொல்லி கொடுக்குறேன். என்டர் அமுக்கணும்னு என்ன ஆயிரும்னா end if. ஸோ இந்த if else கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆனோம்னா கடைசியில் இங்கே வந்து வேல்யூ ஆஃப் ஏஎஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகுது 5 அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ்ட் ஆன் மேக்ரோ ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சில பீஸ் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணாமல் போகிறோம். இதனால தான் இது ரெண்டுக்குமே வந்து கண்டிஷனல் கம்பைலேட்டிவ் டைரக்டிவ் அப்படிங்கிற பேர். ஆஷ் இஃப் டெஃப், ஆஷ் எண்ட் இஃப். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் கோடை நம்ம பார்த்தோம். இன்னும் வேறு என்னென்ன டேரக்டிவ்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் மல்டிபிள் டேரக்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அன்டெஃப் டேரக்டிவ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அன்டெஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஷ் அன்டெஃப் டேரக்டிவ் எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஆல்ரெடி நான் ஒரு மேக்ரோ டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மேக்ரோ டிஃபைன் பண்ணது நான் அன்டிஃபைன் பண்ணணும், எனக்கு நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம், ஆஷ் இஃப் டெஃப் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து அன்டிஃபைன் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து சின்டாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி வந்து இன்னொரு கோடு எழுதி வச்சுட்டேன். ஸோ அன்டெஃப் அப்படிங்கிற எக்ஸாம்பிளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபைல் எப்பவும் போல் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆஷ் டிஃபைன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மூலிமா இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிற மேக்ரோவுக்கு 12 அப்படிங்கிற வேல்யூவை நான் அசைன் பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், மேக்ரோ டிஃபைன் பண்ண அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறேன்னா அன்டெஃப்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த மேக்ரோவை அன்டிஃபைன் பண்ணிடுறேன். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், இஃப் டெஃப் என் டெஃப் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே நான் என்ன சொன்னேன்னா அன்டெஃப் டேரக்டிவ் வந்து என்ன பண்ணும், எக்ஸிஸ்டிங் மேக்ரோவை வந்து அன்டிஃபைன் பண்ணும். இப்போ நான் அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் போனதுலேயே சொன்னேன் இல்லையா, போன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்லேயே ஆஷ் இஃப் டெஃப் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் செக் வெதர் இந்த இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிற மேக்ரோ வந்து ஆல்ரெடி டிஃபைன் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்கும். ஆனால் இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணிட்டோம், அன்டிஃபைன் பண்ணிட்டோம். அப்போ உங்கள் ப்ரீ ப்ராசஸர் லிஸ்ட்டில் இருந்து இந்த மேக்ரோ வந்து இருக்காது. ஸோ இல்லாததுனால என்ன பண்ணும், இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. வேறு ஏதாவது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கா, எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம கொடுக்காததுனால என்டெஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் உனக்கு எண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பிரிண்ட்எஃப்னு சொல்லி கொடுத்துட்டு சம்திங் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், டெக் ஆன் த நெட் இஸ் அ கிரேட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது மெயின் ஃபங்க்ஷனில். இந்த கண்டிஷன் வந்து அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் டிஃபைன் பண்ண மேக்ரோ வந்து அன்டிஃபைன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த அன்டெஃபை நான் எடுத்து விட்டுறேன். அப்புறம் என்ன அர்த்தம், அந்த மேக்ரோ வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இருக்கிறப்ப என்ன பண்ணுது, இஃப் டெஃப் இயர்ஸ் ஓல்டு. ஸோ இயர்ஸ் ஓல்டுங்கிற மேக்ரோ ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கான்னு பார்க்குது. ஆமாம், அப்போ என்ன பண்ணுதுன்னா நமக்கு இந்த பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுது. ஸோ டெக் ஆன் நெட் இஸ் ஓவர் 12 years old அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்குது. அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இதை வந்து அஸ்யூஷுவலாக பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ். ஸோ நான் டிஃபைன் பண்ண மேக்ரோவை நான் என்ன பண்ணுறேன்னா அன்டிஃபைன் பண்ணுறேன் வேணாம் அப்படிங்கிறப்ப. ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆஷ் டிஃபைன் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மேக்ரோவை நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. அந்த மேக்ரோவை நீங்கள் அன்டிஃபைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஆஷ் அன்டெஃப் அப்படிங்கிற அந்த டேரக்டிவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ப்ரெக்மா டேரக்டிவ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ஜிசிசி கம்பைலர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதோட டெஃபினேஷன் மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ப்ரெக்மா ஸ்டார்ட்அப், ப்ரெக்மா எக்ஸிட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே சில பீசஸ் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ப்ரெக்மா ஸ்டார்ட்அப் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை சில பீஸ் ஆஃப் கோடை வந்து நீங்கள் வந்து மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அப்புறமாட்டிக்கு நீங்கள் வந்து எதாவது எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ரெக்மா எக்ஸிட்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து
எனக்கு மெயின் ஃபங்க்ஷன் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சர்டன் பீஸ் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும், மெயின் ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி சர்டன் பீஸ் ஆஃப் கோடை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும், அதெல்லாம் நான் வேறு எங்கெங்கே ஒரு ஃபங்க்ஷன்ஸில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் கால் மூலிமா பண்ணலாம். அதர் ஆல்டர்னேட்டிவ் டேரக்டிவ்ஸ் மூலிமா பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரெக்மா ஸ்டார்ட் அப்பும் ப்ரெக்மா எக்ஸிட்டும் இருக்குது. இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ரீசன்ட் கம்பைலர்ஸில் வந்து கிடையாது, ஓல்டு கம்பைலர்ஸில் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாகவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அதை பற்றின வீடியோஸ் நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.